கடவுளுக்கு பயப்படுதல். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் இருக்கும். சங்கீதம் 111:9-10. பொதுவான பயத்தை குறித்து நாம் எல்லோருமே அறிந்திருக்கின்றோம். கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அல்லாத பயத்தை குறித்து பரிசுத்த வேதவசனம் கூறும்போது, பயமானது வேதனை உள்ளது என்றும் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்றும் கூறுகிறது. ஆனால் கடவுளுக்கு பயந்திருப்பது என்பது முற்றிலும் வேறுபட்டது. மட்டுமல்ல, இந்த பயப்படுதல் நமக்கு எப்பொழுதும் மிகவும் தேவையாக இருக்கின்றது. எனவேதான் திருமறை கூறுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தீமையை வெறுக்காமல் தீமையை விட்டு விலகாமல் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பது பொய்யும் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறதும் ஆகும். கடவுள் தம்முடைய ஞானத்தினால், அறிவினால், புத்தியினால் நம்மை நிரப்புகிறார். இப்படி தேவ ஞானத்தை, அறிவை, புத்தியை பெற்றுக்கொள்ளும் போது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி அறிந்து கொள்ளும் போது நம்மில் என்றும் அது நிலைத்திருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். சங்கீதம் 111:1-10 வரை உள்ள திருமறை வசனங்கள் கடவுளுக்கு பயந்து நாம் இருக்கும்போது அவர் நம்மை விடுவிக்கிறார் என்று கூறுகிறது. நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது எந்த ஒரு துன்ப சூழலும் நம்மை மேற்கொள்ள முடியாது. கடவுளுக்கு பயப்படும் பயம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. அது நம்மை கிறிஸ்துவின் வல்லமைக்கு நேராகவும் அழைத்து செல்கிறது. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.